கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கோவை காங்கிரஸ் கவுன்சிலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக மேயர் தெரிவித்திருக்கிறார். கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை நமது செய்தியாளர் பிரவீனிடம் கேட்கலாம். பிரவீன், கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் என்ன நடந்தது? திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் கைகலப்புல ஈடுபட என்ன காரணம்? கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மேயர் ரங்கநாயகி தலைமையில் காலை 10:45 மணி அளவில் கூட்டமானது தொடங்கியது. பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக அதிமுகவினர், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள், காங்கிரசினர் என பல்வேறு தரப்பினரும் ஒவ்வொரு விதமான விவாதங்களையும் போராட்டங்களையும் முன்னெடுத்து கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே கூட்ட அரங்கிற்கு வெளியே பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். கூட்டம் தொடங்கிய உடனேயே அரங்கத்திற்கு உள்ளே, அதாவது கூட்ட அரங்கிற்கு உள்ளே பல்வேறு விதமான விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டன. முதலில் தங்களது மண்டலத்தில் நடைபெறும் விஷயங்கள் குறித்தே முறையான தகவல்கள் தெரிவிக்கவில்லை என மண்டல தலைவர் திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் மீனா லோகோ ஒரு பிரச்சனையை கிளப்பியிருந்தார். அப்போது மேயர் மற்றும் ஆணையாளரிடமே நேரடியாக திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போதே காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி செம்மொழி பூங்கா அமைத்த போது ஏற்பட்ட முறைகேடு, பல்வேறு விஷயங்கள் நடந்துள்ளதாகவும் சமீபத்தில் ஒப்பந்ததாரர்கள் சங்கம் ஒரு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தனர். அது தொடர்பாக நாளிதழ்களில் வந்த செய்தியை எடுத்து மேயர் முன்பு நின்று கொண்டு இந்த பிரச்சனைக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது குறுக்கிட்ட திமுக கவுன்சிலர்கள் பலரும் நேரடியாக அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது மேயர் இருக்கையின் அருகேயே பெரும் சலசலப்பு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் பெண் கவுன்சிலரான காயத்ரியுடன் திமுக பெண் கவுன்சிலர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர் கையை பிடித்து கீழே தள்ளுவதற்கு உண்டான முயற்சிகளும் நடைபெற்றதை காட்சிகளில் பார்க்க முடிந்தது. இத்தகைய சூழலில் கடுமையான வாக்குவாதம் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்கள் வரை நீடித்த நிலையில் காங்கிரஸ் கவுன்சிலர்களை சஸ்பெண்ட் செய்வதாகவும் காயத்ரியை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் எனவும் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் ஒரு அமளியான ஒரு சூழல் நிலவி கொண்டிருந்த ஒரு நிலையில் கூட்டத்தை 1 மணி நேரம் தள்ளி வைப்பதாகவும் மீண்டும் 12 மணிக்கு தான் கூட்டம் நடைபெறும் என கூறி மேயர் ரங்கநாயகி அரங்கத்திலிருந்து வெளியேறினார். இத்தகைய சூழலில் வெளியே வந்த காயத்ரி செய்தியாளர்கள் மத்தியில் கூறிய போதும் எங்களை வெளியேற்றுவதற்கு இவர்களுக்கு உரிமை இல்லை, விளக்கத்தை நாங்கள் அதிகாரிகள் மீதான ஊழல் தொடர்பான விவகாரத்தை விசாரிக்க வேண்டும் என கூறினால் இவர்கள் கவுன்சிலர்களை கூறியதாக புரிந்து கொண்டு எங்களை வெளியேற்றுகின்றனர் என்கின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். இத்தகைய சூழலில் காங்கிரஸ் கட்சியினர் நாங்கள் இந்த கூட்டத்தில் இனி பங்கேற்க மாட்டோம் என கூறி வெளியே சென்றனர். மறுபுறம் திமுக கவுன்சிலர்கள் உள்ளே இருந்து வெளியே போ காங்கிரஸ் என முழக்கங்களை எழுப்பியவாறும் புதிதாக அமைந்த ஆட்சியுடன் இணைந்து கொண்டு இவர்கள் இவ்வாறு பேசுவது ஏற்கத்தக்கதில்லை என பல்வேறு விதமான முழக்கங்களையும் அவர்களை நோக்கி எழுப்பிக் கொண்டிருந்தனர். தற்போது 1 மணி நேரம் கூட்டமானது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அரங்கத்திலிருந்து அனைவரும் வெளியே சென்றிருக்கிறார்கள். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி பிரவீன். முறைகேடு குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கவுன்சிலர்கள் முன்வைத்ததற்கு திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அது கைகலப்பாக மாறியிருக்கிறது. இந்நிலையில் திமுக காங்கிரஸ் கவுன்சிலர் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக மேயர் தெரிவித்திருக்கிறார். தற்போது 1 மணி நேரம் மாமன்ற கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரியை சஸ்பெண்ட் செய்து திமுகவை சேர்ந்த மேயர் உத்தரவிட்டிருக்கிறார். முறைகேடு குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கவுன்சிலர் முன்வைத்ததற்கு திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் குடிநீர் பிரச்சினை உள்ளதாக ஒருபுறம் குற்றம் சாட்டி அதிமுக கவுன்சிலர்களும் முழக்கம் எழுப்பியிருக்கிறார்கள். இந்நிலையில் மாமன்ற கூட்டமே அமளியாக காணப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் உறுப்பினர் காயத்ரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக மேயர் தெரிவித்திருக்கிறார்.